பூந்தமல்லியில் அறிஞர் அண்ணா அரசு பள்ளி மாணவர்கள் தொடர் சர்ச்சை விவகாரம். பூந்தமல்லியில் உள்ள அறிஞர் அண்ணா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்கள் கடந்த சில வாரங்களாக அரசு பேருந்தை மறித்து அதன் மீது ஏறி அமர்ந்து வீடியோ எடுத்து ரீல் செய்வது, நேற்று குமரன் சாவடி பஸ் நிறுத்தத்தில் போதை ஆசாமியுடன் தகராறு செய்து இருதரப்பினர் மாறி மாறி கற்களை எடுத்துக்கொண்டு ஓடிய சம்பவங்கள் வந்த நிலையில் பூந்தமல்லி அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுடன் கலந்துரையாடும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பூந்தமல்லி இன்ஸ்பெக்டர் லாரன்ஸ் பள்ளி மாணவர்களுடன் கலந்துரையாடினார். அதில் மாணவர்கள் படிப்பு சம்பந்தமாக வந்து கேட்டால் எந்த உதவியும் செய்ய தயாராக இருப்பதாகவும், மீண்டும் பேருந்தில் தொங்கியபடி பயணம் செய்வதை பார்த்தால் அவர்களை அரசு பள்ளியிலிருந்து மாற்று சான்றிதழ் கொடுக்க வைத்து விடுவோம் என்றும், இதையடுத்து வேறு எந்த பள்ளியிலும் சேர முடியாத அளவுக்கு செய்துவிடுவோம் என பேசினார். மேலும் கடந்த சில தினங்களாக பூந்தமல்லி அறிஞர் அண்ணா அரசு பள்ளி செய்திகளில் இடம்பெற்று வருத்தத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும், இதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என தொடர்ந்து மாணவர்களும் வலியுறுத்தினார். மேலும் மாணவர்கள் இன்ஸ்பெக்டரின் பேச்சை கேட்காமல் விளையாடிக் கொண்டிருந்த நிலையில் இவர்களை தனியாக மீண்டும் சந்தித்து பேச வேண்டும் என கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியது. உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் பூந்தமல்லி செய்தியாளர் வினோத்குமாருடன் உங்கள் தவசி ரமேஷ். அறிஞர் அண்ணா பள்ளிக்கூடத்தில் மாணவராக படிக்கும் நாங்கள் அனைவரும் எங்கள் பாடத்தில் சரிவர கவனம் வைத்து ஒவ்வொருவரும் முருகன் பேர் இல்லையா இருக்கோம், சீனிவாசன். சரி, நான் இந்த வாரத்தில் ஒரு நாள் உங்கள் ஸ்கூல் லைப்ரரிக்கு வர போகிறேன். ஸ்கூல் லைப்ரரியில் எவ்வளோ புக் இருக்குது, என்ன புக்கு உங்களுக்கு வாங்கி கொடுக்கணுன்றதை நான் சொல்கிறேன். இன்னையிலிருந்து எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாமா? யார் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் எந்திரிங்க. தம்பி, அந்த ப்ளூ கலர் யூனிஃபார்ம்ல இந்த பக்கம் வாங்க. சரி, ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. தம்பி, ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கொஞ்ச நாளா உங்களுக்கு தெரியும், மீடியாவில் எல்லாமே அறிஞர் அண்ணா எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனாரோ அந்த ஸ்கூலும் இப்போ ஃபேமஸ் ஆகிட்டே இருக்கு. பஸ்ஸில் தொங்குறது, பஸ்ஸு மேலே ஏறி போகிறது, ரோட்டில் ஸ்கூல் விட்ட கொஞ்ச நேரத்தில் ஏதாவது ஒரு பரபரப்பு பண்ணுறது தொடர்ந்து பேப்பர்லேயும் மீடியாலையும் வந்துக்கிட்டே இருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்குமே தெரியும். ஏன் செய்கிறவங்களுக்கு தெரிய மாட்டேது? உங்களுக்குலாம் தெரியாதா? எல்லாமே அந்த யூனிஃபார்ம் போட்டவங்க தான். தொடர்ந்து நீங்கள் ஒரு சின்ன விஷயம் ஒன்றும் இல்லை, பஸ் வருது, சீக்கிரம் போய் ஒரு 7 பாயிண்ட் வந்துடலாம், பெருசாக எடுத்து பள்ளி மாணவர், அறிஞர் அண்ணா பள்ளி மாணவர் ஓட்டம் ஏதாவது ஒன்று போட்டு ஸ்கூல் பேரை டேமேஜ் ஆகிட்டே இருக்கு. சரியா? நீங்கள் எல்லாரும் உங்கள் வயசில் எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. யாரும் அதை அப்படி நாங்களாம் ஓடி கீடி எல்லாம் செய்யலைன்னு சொல்கிறவங்க 100% பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஸ்கூலில் படித்து தான் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி ஏதோ என்னால் முடிஞ்சது ஒரு இன்ஸ்பெக்டருக்கு லெவலுக்கு நான் இந்த பூந்தமல்லி ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர். சரியா? என் பேர் லாரன்ஸ். இப்போது நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, இங்கே ஸ்கூலுக்கு நம்ம எதுக்கு வரோம்? படிக்கிறதுக்காக வரமோ? எல்லாருக்கும் தெரியும், படிக்க வரும்போது நம்மளை ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி நம்மளை இந்த முன்னேற சமயத்தில் ஏதாவது ஒரு கெட்ட பேர் கொடுத்து நம்மளை முன்னேற விடாமல் பண்ணுறது இந்த சொசைட்டியில் இப்படி ஒரு வழக்கமாக இருக்குது. சரியா? ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும்